வணக்கம் நண்பர்களே. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. மருதூர்னு ஒரு ஊரில் ராமுன்னு ஒருத்தன் அவங்க அம்மா அப்பாவோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அந்த ராமு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மில்லில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப பெரிய சம்பளம்லாம் கிடையாது, ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமும் கிடையாது. அந்த ராமுவோட அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு இருந்துச்சு. அவர் சாயந்தர வேளையில் அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்து அவரும் கொஞ்சம் சம்பாதிச்சார். வீட்லேயே பின்னாடி காய்கறி தோட்டம்லாம் போட்டு அவங்களுக்கு வேணுங்கிற காய்கறியெல்லாம் அங்கேருந்தே விளைவிச்சுக்கிட்டாங்க. இதை மாதிரி ஏதோ கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் இந்த ராமுவுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ராமுவோட மனைவி பேர் லட்சுமி. அவள் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நாம் 2 பேரும் தண்ணி கொடுத்தனும் போயிடலாம், உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ராமுவோட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்தா. ராமு இது பாரு, நம்ம எவ்வளோ பெரிய வசதியான வீட்டில் இருக்கோம், இவ்வளோ பெரிய வீடு நம்ம வாடகைக்கு எடுத்து போகிறதுக்கு முடியாது, வாடகைக்கு எடுத்தோன்னா ரொம்ப சின்ன வீடாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதோடு இல்லாமல் தனி கொடுத்தனம் போகிறதுல நிறையா பிரச்சனையெல்லாம் இருக்குது, என்னோடய சம்பளத்தில் நம்மளால் தனி கொடுத்தனம்லாம் நடத்த முடியாது, இந்த வீட்டில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, எங்கள் அம்மா அப்பாவை விட்டு வர்றதுக்கு எனக்கும் மனசு இல்லை, அவங்களெல்லாம் அனுசரித்து போ அப்படிங்கிற மாதிரி இந்த ராமு எவ்வளவோ சொல்லிட்டு பார்த்தான். தினைக்கும் இந்த லட்சுமிக்கும் ராமுக்கும் இதனால் சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த லட்சுமி அந்த கோவத்தெல்லாம் அவளோட மாமனார் மாமியார்கிட்ட காமிப்பா. ராமு கிளம்பி வேலைக்கு போனதுக்கு அப்புறமா மாமியாரையும் மாமனாரையும் ரொம்ப பிடிச்சி திட்டுவா. ஆனாலும் அவங்க 2 பேரும் ராமுவுக்காக அதெல்லாம் பொறுத்து போவாங்க. இதை மாதிரி லட்சுமி தங்களை ரொம்ப கேவலமாக நடத்துகிறா, மதிக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறதெல்லாம் ராமுக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. இப்படி இருக்கிறப்போ இந்த லட்சுமியோட தங்க ஒருத்தி இருந்தா. அவள் பேர் சாரதா. அவளுக்கும் கல்யாணம் ஆகி அதே ஊருக்கு குடி வந்தா. ஒரு நாளைக்கு லட்சுமி நான் என் தங்கையை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி சாரதா வீட்டுக்கு போனான். சாரதா வீடு ரொம்ப பெரிய வீடெல்லாம் கிடையாது, வாடகைக்கு தான் குடியிருந்தா. சாரதாவோட புருஷனும் இதே மில்லில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். சாரதா வீட்டில் சாரதாவோட மாமனார் மாமியாரை தவிர அந்த சாரதாவோட புருஷனோட தங்கச்சி, புருஷனோட தம்பி இவங்கெல்லாமும் இருந்தாங்க. அதை பார்த்த உடனே இந்த லட்சுமிக்கு எரிச்சலாக வந்துச்சு. சாரதா கிட்ட தனியாக சொன்னான், இந்த பாரு, இவங்களை எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்காத, நீ உன் புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு நீயும் தனி கொடுத்தனும் போயிடு, நான் என் புருஷன்கிட்ட தனி கொடுத்தனும் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கும் அந்த வீட்டில் எல்லாரோட இருக்கிறதும் பிடிக்கல, தனியாக இருக்கிற வீட்டில் ஜாலியாக இருக்கணும், நீ அதை மாதிரி தனி கொடுத்தனும் போயிடு அப்படின்னு சொல்லி அந்த சாரதாக்கு இவ அறிவுரை சொன்னான். உடனே சாரதா சொன்னா, இல்லைக்கா, எனக்கு இவங்க எல்லாரோடையும் இருக்கிறதான் பிடிச்சிருக்கு, இவங்க எல்லாருமே என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க, நானும் அவங்கள எல்லாரையும் விட்டு வேறு தனி கொடுத்தனும் போகிற எண்ணமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த சாரதா சொன்னான். உடனே லட்சுமி சாரதாவை திட்டிவிட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, நீ பொழைச்சிக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லி அவளை திட்டிவிட்டு அவள் கிளம்பி நேர அவளோட வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி 2ல் 1 முடிவு பண்ணிடணும், தனி கொடுத்தனும் போயே ஆகணும், இன்றைக்கி ராமுக்கிட்ட எப்படியாவது சண்டை போட்டு தனி கொடுத்தனத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த லட்சுமி முடிவு பண்ணிக்கிட்டா. அன்றைக்கி ராத்திரியே ராமுவோட பெரிய சண்டையை போட்டா. தனி கொடுத்தனம் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், என்னால் இனிமேல் ஒரு நாள் கூட உங்கள் அம்மா அப்பாவோட இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ராமுக்கிட்ட சண்டை போட்டா. ராமு எவ்வளவோ சொல்லி பார்த்தான். கடைசியில் சரி, இவளுக்கு பட்டு திருந்தினாதான் உண்டு, நம்ம சொல்லி இவளை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராமுவும் சரி, நான் வாடகைக்கு ஒரு வீடை பார்க்குறேன், அந்த வாடகை வீட்டில் என்னோடய சம்பளத்துக்குள்ளே நீ அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்தணும், அந்த வாடகை வீடு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் நாம் திரும்ப இந்த வீட்டுக்கு வர முடியாது, எல்லாத்தையும் யோசித்து பார்த்து உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா சொல்லு, நான் ஒரு வீடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த ராமு கடைசியில் ஒத்துக்கிட்டான். இந்த லட்சுமி உடனே நாளைக்கே ஒரு வீடு பாருங்கள், அங்கே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன், ரொம்ப கம்மியான சம்பளத்துலேயும் நான் குடும்பத்தை நல்லா நடத்துகிறேன், உங்கள் அம்மா அப்பாவோட இனிமேல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது, இவங்களோட தொல்லையை தாங்கவே முடியாது
அப்படின்னு சொல்லி அவளும் சத்தம் போட்டா. சரின்ட்டு அடுத்த நாள் என்ன பண்ணால், இந்த ராமு வந்து வீடு தேட ஆரம்பித்தான். வீடு தேடி ஒரு 4-5 நாள் தேடினதுக்கு அப்புறமா ஒரு வீட்டில் வாடகைக்கு ஒரு இடம் இருக்கிறத பார்த்து அந்த வீட்டை போய் பேசி முடித்தான். அந்த வீட்டில் முன்பக்கத்தில் அந்த வீட்டோட சொந்தக்காரன், அவனோட பொண்டாட்டி, அவனோட பசங்க இவங்கெல்லாம் இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு பின்பக்கத்தில் மாணிக்கம்னு ஒருத்தன் இருந்தான். அந்த மாணிக்கமும் அதே மில்லில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த மாணிக்கத்தோட பொண்டாட்டி கமலா, அவனோட அம்மா அப்பா இவங்கெல்லாம் அந்த பின் வீட்டில் இருந்தாங்க. நடுவில் இருக்கிற ஒரு பகுதி மட்டும் இந்த ராமுவுக்கு வாடகைக்கு கிடச்சிது. ராமு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து லட்சுமி கிட்ட, நான் வந்து ஒரு வீடை வந்து வாடகைக்கு பார்த்து முடிச்சிட்டேன், இன்னொரு 4-5 நாளில் நாம் இங்கேருந்து காலி பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டான். சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட தனியாக போய், இதை மாதிரி நானும் வந்து லட்சுமி கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், தனி கொடுத்தனம் வேண்டாம், இந்த வீட்டிலே இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டேன், லட்சுமி கேட்குற மாதிரி இல்லை, பட்டு திருந்தினா தான் அவளுக்கு வந்து புத்தி வரும், அதனால் நான் வந்து பக்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருக்கேன், கொஞ்சம் நாளைக்கு நானும் லட்சுமி அங்கே போய் தனி கொடுத்தனம் பண்ணுவோம், எப்போ தனி கொடுத்தனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி லட்சுமியாக சொல்கிறாளோ அப்போ நாங்கள் 2 பேரும் திரும்ப இதே வீட்டுக்கு வந்துடுவோம், நீங்கள் வந்து எங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னான். அவங்க அம்மா அப்பாவும், நீ எடுத்துருக்கிற முடிவு ரொம்ப சரிதான்ப்பா, இந்த மாதிரி லட்சுமி வந்து எங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன இடைவெளி தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் நாளைக்கு தனி கொடுத்தனம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பிச்சி விட்டாங்க. ஒரு 5-6 நாளில் இந்த ராமுவும் லட்சுமியும் இந்த வீட்டுக்கு தனி கொடுத்தனம் வந்தாங்க. தனி கொடுத்தனம் வந்ததுலேருந்து லட்சுமியால் குடும்ப செலவெல்லாம் சமாளிக்கவே முடியல. ஏன்னா ராமுவோட சம்பளம் ரொம்ப கம்மி, இப்போ வந்து வீட்டுக்கு வாடகை வேற கொடுத்தாகணும், அவங்க அப்பா வந்து டியூஷன் எடுத்து வர்ற பணமும் இப்போ வராது, வீட்டில் காய்கறி எல்லாம் முன்னாடி தோட்டத்துலேருந்தே வந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ அதுவும் காசை கொடுத்து வாங்கி ஆகணும். இதை மாதிரி வீட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு லட்சுமி ரொம்ப திணறினான். அந்த வீட்டுக்கு முன்பக்கத்தில் இருந்த வீட்டு சொந்தக்காரனோட குடும்பத்தில் தினைக்கும் ஏதாவது சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த சண்டையில் ஒருத்தர் வந்து கெட்ட வார்த்தையால் திட்டிக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து இந்த லட்சுமியால் கேட்கவே முடியல. என்னது இவ்வளோ அசிங்கமாக கெட்ட வார்த்தையால் எல்லோரும் ஒருத்தர் திட்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த லட்சுமி ரொம்ப வருத்தப்பட்டா. அவங்க வீட்டில் இருந்த குழந்தைங்க கூட கெட்ட வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்த உடனேயே லட்சுமிக்கு வந்து அந்த வீடு பிடிக்கவே இல்லை. இதுக்கு நடுவில் வீட்டுக்கு பின்பக்கத்தில் இருந்த மாணிக்கமும் கமலா அவங்க குடும்பத்தில் இந்த கமலா வந்து ரொம்ப வாயில்லா பூச்சியாக இருந்தா. அதனால் மாணிக்கம் வந்து கமலாவை அப்பப்போ போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு சமயம் இந்த லட்சுமி வந்து கமலா அடி வாங்குறப்போ குறுக்க பூந்து, ஏங்க இப்படி பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் கேட்டா. உடனே மாணிக்கத்தோட அம்மா அப்பா எல்லாரும் இந்த லட்சுமி கிட்ட தகராறுக்கு வந்துட்டாங்க. அந்த மாணிக்கத்தோட அம்மா, என் பையன் அவன் பொண்டாட்டியை போட்டு அடிப்பான், அதை கேட்குறதுக்கு நீ யார், என் பையன் ஒன்றும் உன் புருஷன் மாதிரி பொண்டாட்டி பேச்சை கேட்குறவன் இல்லை அப்படின்னு கேட்டு அவங்க சத்தம் போட்டாங்க. உடனே லட்சுமி வந்து, என் புருஷனை பற்றி இப்போ எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவளும் சத்தம் போட்டா. உடனே அங்கே பெரிய சண்டையாயிடுச்சு. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்று கூடி லட்சுமி கிட்ட, எங்கள் வீட்டு சண்டையில் நீ எப்படி வந்து தலையிடலாம் அப்படின்னு கேட்டு எல்லாருமா சேர்ந்து லட்சுமியை வந்து தாறுமாறாக திட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. லட்சுமி வந்து ரொம்ப வருத்தத்தோடு அன்றைக்கி உட்காந்துருந்தா. அன்றைக்கி சாயந்தரம் மில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராமு வந்த உடனே ராமுக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், ஏங்க நம்ம தனி கொடுத்தனம் வந்தது ரொம்ப பெரிய தப்புங்க, இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டோட அருமை எனக்கு தெரியுது, அங்கே வந்து உங்கள் அப்பா இந்த டியூஷன் படிக்க வர்ற பசங்களுக்கெல்லாம் எவ்வளோ நல்ல வார்த்தைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு, எவ்வளோ நல்ல பழக்க வழக்கங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு, அதெல்லாம் வந்து அந்த பசங்க கேட்டு அவங்க வந்து பின்பற்றுறாங்க. ஆனால் இந்த முன் வீட்டில் பாருங்கள், எல்லோரும் வந்து சண்டை வந்துச்சுன்னா ஒருத்தர் கெட்ட வார்த்தையால் திட்டிக்கிறாங்க, அதை காதாலேயே கேட்க முடியல. அதோடு இல்லாமல் இந்த பின் வீட்டில் இருக்கிற மாணிக்கம், அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இந்த கமலாவை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க பாருங்கள். ஆனால் என்னோடய மாமனார் மாமியார் வந்து நான் எவ்வளோ திட்டினாலும் ஒரு நாள் கூட என்னை எதிர்த்து பேசினதே கிடையாது, எனக்கு வந்து இப்போ தான் அவங்களோட அருமை ரொம்ப புரியுது, எனக்கு முதல்ல இந்த வீடே வேண்டாம், நாமெல்லாம் சேர்ந்து பழைய வீட்டுக்கே போயிடுவோம், உங்கள் அம்மா அப்பாவோட நான் சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லட்சுமி சொன்னான். அதை கேட்ட உடனே இந்த ராமுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, இவ பட்டு இப்போ நல்லா திருந்திட்டா, அதனால் இப்போ இவளை வந்து அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா இதுக்கப்புறமா இவ தனி கொடுத்தணுங்கிற பேச்சே எடுக்க மாட்டா அப்படிங்கிறது இந்த ராமுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு நல்ல நாளில் இவங்க அந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு நேராக அந்த பழைய வீட்டுக்கே போயிட்டாங்க.
நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.